ஹாய். ஜென்ரல் இங்கிலீஷ் டாப்பிக்கில் பார்ட் பியில் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அந்த லெசனில் வந்து நம்ம இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அடாப்டட் ஃப்ரம் ஏசோப்ஸ் ஃபேபிள்ஸ். ஃபேபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும். அது வந்து ஒரு மாரல் சொல்கிற மாதிரி, நமக்கு வந்து ஒரு மாரல் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த போயமும் வந்து அப்படி தான் இருக்கும். நமக்கு ஒரு சின்ன மாரல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் வந்து அந்த உள்ளே இருக்க ஒரு சில சென்டென்ஸ்லாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், ஒரு எறும்புக்கும் கிரிக்கெட் அப்படின்னா வந்து அது ஒரு இன்செக்ட். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரிக்கெட் இஸ் அ ப்ரௌன் ஆர் பிளாக் இன்செக்ட் ரிலேட்டட் டு த கிராஸ்ஹோப்பர் பட் வித் அ ஷார்ட்டர் லெக்ஸ். கிராஸ்ஹோப்பர்னா வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளிக்கு பார்த்தோன்னா அந்த காலெல்லாம் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். பட் இதுக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி இருக்கும். இட் இஸ் அ ஸ்மால் இன்செக்ட் தட் ப்ரொடியூசஸ் ஷார்ட் லவுட் சவுண்ட்ஸ் பை ரப்பிங் இட்ஸ் விங்ஸ் டுகெதர். இந்த நைட் டைம்லலாம் ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ போயட்டை பற்றி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசோப்ஸ் ஃபேபிள், அந்த ஃபேபிள்ஸ் அந்த நீதி கதைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு கலெக்ஷனாக வந்து இவரோடது தான் இருக்குது. அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இவரோட கலெக்ஷன் ஆஃப் ஏசோப்ஸ் ஃபேபிள்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய லாங்குவேஜஸில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள வந்து சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring. ஒரு சில்லி யங் கிரிக்கெட், அந்த கிரிக்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா accustomed to sing, தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் பாடிட்டே இருக்கும். த்ரூ த வார்ம், ரொம்ப வார்மாக இருக்க டைம்லேயும் பாடும். சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங், எல்லாம் அந்த சன்னியான டைமில் ரொம்ப சம்மர்லேயும் பாடும், ஸ்ப்ரிங்லேயும் வந்து பாடும். கிரிக்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்குது. அதுவே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்குது. ஏன் அப்படின்னா ஹிஸ் கபோர்ட் வாஸ் எம்டி, வின்டர் வாஸ் கம், வின்டர் வருது, ஸோ என்னோடய கபோர்ட் வந்து எம்டியாக இருக்குது, ஸோ சாப்பிட்றதுக்கு எதுக்குமே நான் எதுவுமே சேர்த்து வைக்கல, ஸோ எனக்கு ரொம்ப எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவே வந்து நாட் அ க்ரம் டு பி ஃபவுண்ட், ஒரு க்ரம்ப், பிரெட் க்ரம்ப், ஒரு சின்ன துண்டு கூட இல்லை சாப்பிட்றதுக்கு. ஆன் த ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட். ஸ்னோ கவர்டு கிரவுண்ட் அப்படின்னா வந்து கீழே வந்து பார்த்தோன்னா ஸ்னோவாக இருக்குது, அதாவது பனிக்காலமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பிக்சரை பார்த்தோன்னா நமக்கு தெரியும், ஃபுல்லாக வந்து ஸ்னோவால் தான் வந்து கவர் பண்ணியிருக்கு. இந்த ஸ்னோ கவர்டு கிரவுண்டில் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. நாட் அ ஃப்ளார் குட் ஹி சி, நாட் அ லீஃப் ஆன் அ ட்ரீ, அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பூவோ இல்லை ஒரு இலையோ, அந்த ட்ரீயில் ஒரு இலை கூட இல்லை, இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து அது புலம்பிகிட்டு இருக்கு. ஓ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ, நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கே வந்து அது கூடவே வந்து அது பேசிகிட்ருக்கு. அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்டு. அதோட அந்த ஸ்டார்வேஷன் அப்படின்னா பசி, ஃபெமைன் அப்படின்னா பஞ்சம். ஸோ அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்டு, ரொம்ப வந்து இந்த மாதிரி சாப்பிடாம பசி பட்னியில் இருக்கிறங்காட்டி அது வந்து இன்னும் வந்து அதை போல்டாக வந்து மாற்றிக்குது. ஏன்னா வேறு வழி இல்லை இல்லையா. ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ஆல் ட்ரெம்பிளிங் வித் கோல்டு. அந்த வெட்டால் வந்து ரொம்ப நடுங்குது, ட்ரெம்பிள்னா அப்படியே வந்து நடுங்கு, அந்த கோல்டால் வந்து ரொம்ப நடுங்கி போயிடுது. அவே ஹி செட் ஆஃப் டு எ மிசர்லி ஆண்ட். இங்கே வந்து மிசர்லி ஆண்ட் அப்படின்னா என்னென்னா கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் எப்போவுமே எறும்பை தான் வந்து நம்ம அந்த சேவிங்ஸு அது கூடலாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, சேவிங்ஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம ஆண்ட்டு கூட தான் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து மிசர்லி ஆண்ட்னா ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு ஃப்ரெண்டு வந்து அதுக்கு இருக்குது, ஒரு ஆண்ட் இருக்குது. டு see if to keep him alive he would grant. சரி பார்ப்போம், சப்போஸ் அந்த ஆண்ட் மனசு வச்சுச்சுன்னா நான் வந்து உயிரோடு இருப்பேன், பார்ப்போம் அது ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நினச்சிக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹிம் ஷெல்டர் ஃப்ரம் ரெயின் அண்ட் அ மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின் ஹி விஷ் டு ஒன்லி டு பாரோ ஹி வுட் ரீபே இட் டுமாரோ. அதுக்கு இந்த மலையிலேருந்து அதுக்கு ஷெல்டர்னால் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பிளேஸும், அண்ட் மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வந்து தேவைப்படுது. ஹி விஷ் டு ஒன்லி டு பாரோ என்னென்னா அதை வந்து நான் கடனாக தான் வாங்கிக்க போகிறேன். ஹீ வுட் ரீபே இட் டுமாரோ, அது வந்து நான் திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லுது. இஃப் நாட் ஹீ மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன் அண்ட் சாரோ. சப்போஸ் அந்த எறும்பு மட்டும் இதுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இந்த பசிலையும் வருத்தத்துலேயும் வந்து அது இறந்துரும் அப்படின்னு வந்து சொல்லுது. சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட். அதுக்கு ஆண்ட் வந்து கிரிக்கெட் கிட்டே என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ எம் யுவர் சர்வெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் பட் we ants never borrow and we ants never lend.
நான் வந்து உன்னோட சர்வெண்ட் தான், உனக்கு வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட்டு தான் அண்ட் ஃப்ரெண்டும் கூட தான். பட் இந்த நாங்கள் ஆண்ட்ஸ் இருக்கோம் இல்லையா, நாங்கள் யாருமே வந்து யாருக்கும் கடன் கொடுக்கவும் மாட்டோம். வி ஆண்ட்ஸ் நெவர் லெண்ட். அதை நாங்கள் யாருக்கும் எதுவும் கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு வந்து அந்த ஆண்ட் பதில் சொல்லுது. பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், டிட் யூ லே எனிதிங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம்? சொல்லுங்கள் டியர் கிரிக்கெட், நீங்கள் வந்து அந்த வெதர் வந்து வார்மாக இருக்க டைமில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சேர்த்து வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. குவாட் த கிரிக்கெட், நாட் ஐ. குவாத் அப்படின்னா வந்து செட், நாட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் வந்து பதில் சொல்லும். அதுக்கப்புறமா என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் அந்த கிரிக்கெட்டு. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட் தட் ஐ சாங் டே அண்ட் நைட். என்னோடய ஹார்ட் வந்து ரொம்ப லைட்டாக லேஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா டே அண்ட் நைட் வந்து நான் பாடிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஃபார் ஆல் த நேச்சர் லுக்டு கே, ஃபார் ஆல் த நேச்சர் லுக்டு கே. அந்த நேச்சரை பற்றி நான் எப்போவுமே வந்து பாடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து அந்த கிரிக்கெட் பதில் சொல்லுது. யூ சாங் சார், யூ சே. என்னது சார், நீங்கள் பாடுவீங்களா, சொல்லுங்கள் நீங்கள் பாடுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்ட் வந்து கேட்குது. கோ தென் சேஸ் த ஆண்ட் அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே. போங்க போய் டான்ஸ் ஆடி அந்த வின்டரை வந்து விரட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபன்னியாக ஒரு ஆன்சர் சொல்லுது. தஸ் எண்டிங் ஹி ஹாஸ்டிலி லிஃப்டட் த விக்கெட் அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட். ஃபைனலாக அந்த எண்டிங் வந்து என்னாச்சு அப்படின்னா, விக்கெட் அப்படின்னா வந்து அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறது இந்த இடத்துல. ஸோ லாஸ்ட் அந்த எண்டிங்கில் என்னாச்சுன்னா, அந்த ஆண்ட் வந்து கதவை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சரி நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணி விடுது. அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டர்ன் த புவர் லிட்டில் கிரிக்கெட். அந்த கதவை திறந்ததும் கிரிக்கெட் வெளியில் போயிட்டு ரொம்ப பாவமாக வந்து நின்றுட்டுருக்குது. ஃபோக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள், ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ. லாஸ்ட்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபோக்ஸ் அப்படின்னா மக்கள், நம்மள்கிட்ட தான் வந்து சொல்ல வராங்க. ஃபோக்ஸ் கால் திஸ் அ ஃபேபிள், இது வந்து ஒரு மாரல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ, கண்டிப்பாக இது வந்து உண்மை தான். சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs அண்ட் சம் ஹேவ் 2. சில அதாவது நம்மளை தான் வந்து ஹியூமனை தான் வந்து இதில் சொல்ல வராங்க. சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs அண்ட் சம் ஹேவ் 2. இப்போ எப்படி இந்த கிரிக்கெட் வந்து நார்மலாக அந்த வார்மான டைமில் என்ன சேமித்து வைக்கணுமோ அதெல்லாம் பண்ணாமல் ஜாலியாக இருந்துச்சோ, அதே மாதிரி தான் 2 legs இருக்கிற ஹியூமன்ஸும் வந்து இப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேணுன்ற டைமில் எல்லாமே சேர்த்து வைக்காமல் எண்ட் ஆஃப் த டே வந்து இல்லை லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம இது பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ஹியூமன்ஸ் கூட வந்து இந்த போயமை வந்து கம்பேர் பண்ணி ஒரு மாரலாக வந்து இதில் சொல்ல வந்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இன்னும் நல்லா புரிஞ்சிடும். இதில் இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. டக்குன்னு பார்த்ததும் நம்ம இப்போ அந்த போயம் ரீட் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சிடும் டக்குன்னு என்ன அப்படின்றது. ஓகே, இவ்வளோ தான் வந்து இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து க்ளோசரிஸ் பார்த்தோம் அப்படின்னா, அக்கஸ்டம்டு அப்படின்னா பி யூஸ்டு டு, பி யூஸ்டு டுனா வழக்கமாக பண்ணிகிட்ருக்கிறது. கே அப்படின்னா கிளாட், ஜாய்ஃபுல், ரொம்ப ஜாலியாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது. க்ரம்ப் அப்படின்னா பீஸ் ஆஃப் பிரெட், ஒரு ரொட்டி துண்டு. ஃபெமைன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்கேசிட்டி ஆஃப் ஃபுட், அதான் அந்த பஞ்சம் அப்படின்ற மீனிங். மிசர்லி அப்படின்னா ஸ்டிங்லி, அன்ஜெனரஸ், கஞ்சத்தனம்னு சொல்லணும்னா. குவாத் அப்படின்னா செட், சொல்கிறது. ஹாஸ்டிலி அப்படின்னா ஹரிட்லி, அவசரமாக. வாரண்ட் அப்படின்னா கேரண்டி, நிச்சயமாக அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் அப்படின்ற மீனிங். ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் மீனிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து இந்த போயம் லைன்ஸை வச்சு இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வாட் வாஸ் த ரொட்டீன் ஆஃப் த கிரிக்கெட், இதிலே நம்ம வந்து பார்த்துடலாம். A silly young cricket accustomed to sing. A silly young cricket used to sing. Always he used to sing அப்படின்றத வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்க்கணும் எப்பவுமே. Away he set off to a miserly ant. இது வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சானிஃபிகேஷன். எதனாலனா இந்த மிசர்லி அப்படின்ற வேர்ட் வந்து கஞ்சத்தனம் அப்படிங்கிறத வந்து ஹியூமன்ஸை தான் சொல்லுவோம், கஞ்சத்தனமான மனுஷன் அப்படின்னு. ஆனால் ஹியூமனோட கேரக்டரை ஆண்ட்டு கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறங்காட்டி இது என்னன்னு சொல்கிறோன்னா பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் ஐ சாங் டே அண்ட் நைட். இந்த டே அண்ட் நைட்டு, பகல் இரவு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக வர்றங்காட்டி இதை என்னன்னு சொல்கிறோன்னா ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வி ஆன்ஸ் நெவர் பாரோ, வி ஆன்ஸ் நெவர் லெண்ட். இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிமோரன் வரும். ஏன் அப்படின்னா இங்கே பாரோ அப்படின்னா கடன் வாங்குறது, லெண்ட் அப்படின்னா திரும்ப கொடுக்கறது. ஸோ ஆப்போசிட்டாக இருக்கிறங்காட்டி இதை வந்து நம்ம ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் வந்து தட் ஐ சாங் டே அண்ட் நைட். இங்கேயும் வந்து ஆப்போசிட் டே அண்ட் நைட் அப்படின்னு வரங்காட்டி இதையும் நம்ம வந்து என்னென்னு சொல்லணும்னா ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் நேச்சர் லுக்டுகே ஃபார் ஆல் நேச்சர் லுக்டுகே. அதாவது ஒரே லைன் வந்து ஒரே மாதிரி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரெப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே வேர்டு வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து ரிப்பீட் ஆகிறங்காட்டி இதில் அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஒன்று அனஃபோரா, இன்னொன்று வந்து ரெப்பிட்டேஷன். இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா அசோனன்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. அது 3 லைன்ஸை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு லைனில் மட்டும் பாருங்களேன், இதில் வந்து வவல் சவுண்டு வர்ற மாதிரி அந்த லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். அண்ட் அவே, இந்த மாதிரி வவல் சவுண்டில் வர AEIOU அப்படிங்கிற லெட்டரு ஒரே லைனில் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரே லைன்லேயோ இல்லை அடுத்தடுத்த லைன்லேயோ வவல் சவுண்டு இல்லை அந்த வவல் லெட்டர்ஸ் இல்லாமல் கான்சனன்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் அசோனன்ஸ்க்கும் அலிட்ரேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இவ்வளோ தான். என்னென்ன பார்த்துருக்கோன்னா பர்சானிஃபிகேஷன் ஒன்று பார்த்தோம். பர்சானிஃபிகேஷன்னா அந்த மிசர்லி ஆண்ட்டை வந்து நம்ம சொல்கிறது தான். அந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிறத வந்து ஹியூமன் கேரக்டர், பட் அதை வந்து ஆண்ட்டு கூட கம்பேர் பண்ணியிருக்கிறங்காட்டி நம்ம பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பட் வி ஆண்ட்ஸ் நெவர் பாரோ, வி ஆண்ட்ஸ் நெவர் லெண்ட். அந்த பாரோ லெண்ட் ஆப்போசிட்டாக வரங்காட்டி அதை வந்து ஆக்சிமாரான் அப்படின்னு வந்து சொல்கிறோம். தட் ஐ சாங் டே அண்ட் நைட். டே நைட் அப்படின்னு ஆப்போசிட்டாக வரங்காட்டி அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபார் ஆல் நேச்சர் லுக்டுகே, ஃபார் ஆல் நேச்சர் லுக்டுகே. இதில் வந்து 2 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வருது. ஃபார் அப்படிங்கிறது வந்து அனஃபோரா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே மாதிரி சென்டென்ஸ் வந்து அடுத்தடுத்து வர்றங்காட்டி அதை என்னென்னு சொல்கிறோன்னா ரெப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நாட் அ ஃப்ளவர் குட் ஹி சி, நாட் அ லீஃப் ஆன் அ ட்ரீ. நாட் அப்படின்னு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வேர்டு மட்டும் ரிப்பீட் ஆகிறங்காட்டி அதை வந்து அனஃபோரா அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அசோனன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வவல் சவுண்டு, அதாவது AEIOU அப்படிங்கிற லெட்டர்ஸு ஒரே சென்டென்ஸில் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அசோனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கான்சனன்ஸ் அதாவது அந்த வவல் சவுண்ட் இல்லாமல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது பார்த்தோன்னா நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம் பார்ப்போம். சிங், ஸ்ப்ரிங், ஹோம், கம். ஸோ சிங்கும் ஸ்ப்ரிங்கும் ஒரே சவுண்டு வர்றங்காட்டி நம்ம ஏன்னு கொடுத்துக்கலாம். ஹோம், கம் 2 ஒரே சவுண்டு வர்றங்காட்டி பின்னு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைம் ஸ்கீம் வந்து பார்க்கணும். இவ்வளோ தான் வந்து இந்த லெசனில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது. ஒன்ஸ் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் மட்டும் நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த போயம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.